மாநகராட்சியில் 800க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், அம்மா உணவக ஊழியர்கள், பள்ளிக்கூடங்களில் பணி செய்யும் ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள் போன்ற தினக்கூலி தொழிலாளர்களுக்கு மாதம் சம்பளம் முறையாக வழங்காமல் மாநகராட்சி காலதாமதம் செய்து வருகிறது. இதனை கண்டித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணனை முற்றுகையிட்டு தினக்கூலி தொழிலாளர்களுக்கு மாதம் சம்பளத்தை 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்றும், அதனை தினக்கூலி தொழிலாளர்களிடமும் பிடித்தம் செய்யப்பட்ட பிராவிடன்ட் ஃபண்ட் பணம் கடந்த 2 வருடங்களாக பிராவிடன்ட் ஃபண்ட் அலுவலகத்தில் செலுத்தாமல் உள்ளனர். மேற்படி பணத்தை உடனடியாக செலுத்த கோரியும் நெல்லை மாநகராட்சி முன்பாக மாநகராட்சியில் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்கள் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனை முற்றுகையிட்டனர். இதனிடையே மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது தொழிலாளர்களுக்கு மாதம் 5ஆம் தேதிக்குள் சம்பளம் முறையாக வழங்கப்படும் என்றும், தொழிலாளர்களின் வைப்பு நிதி பணத்தை 24ஆம் தேதிக்குள் தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலகத்தில் செலுத்தப்படும் என்றும் உறுதியளித்ததின் பெயரில் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் நெல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத் தலைவர் மோகன் கூறியதாவது: திருநெல்வேலி மாநகராட்சியில் பணி செய்யக்கூடிய தினக்கூலி தொழிலாளிகளான துப்புரவு பணியாளர்கள், பள்ளிக்கூடங்களில் வேலை செய்கிற ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள், அம்மா உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய அம்மா உணவக ஊழியர்கள் என்று தினக்கூலி தொழிலாளிகள் இங்கே மாநகராட்சியில் முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாநகராட்சி இங்கே வேலை செய்கிற தினக்கூலி தொழிலாளிகளுக்கு 2 மாதங்கள் 3 மாதங்களாக சம்பளமே போடாமல் தொழிலாளிகளை வஞ்சிக்கிற நிலைமையை நாம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தையும் அந்தந்த மாதத்தில் 5ஆம் தேதிக்குள்ளே போட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் இவர்கள் மாநகராட்சி அதிகாரிகள், இந்த மாநகராட்சி அதன் மீது எந்த விதமான உருப்படியான நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. அது மட்டுமல்ல, தொழிலாளிகளிடம் மாதம் பிடித்தம் செய்யக்கூடிய பிராவிடன்ட் ஃபண்ட் பணம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை 2 ஆண்டு காலமாக பிஎஃப் அலுவலகத்தை செலுத்தாமல் இந்த மாநகராட்சி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக கோடிக்கணக்கான பிஎஃப் பணத்தை, தொழிலாளிகளின் பணத்தை வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் என்றும், சம்பளத்தை 5ஆம் தேதிக்குள்ள வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் இங்கே முற்றுகை போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இங்கே முற்றுகை போராட்டத்துக்கு வந்ததை ஒட்டி மாநகராட்சியினுடைய மேயரும் துணை மேயரும் அதிகாரிகள் எங்களிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். இங்கேயே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையில் இன்னமும் 2 நாட்களில் 24ஆம் தேதிக்குள்ளாக எல்லா தொழிலாளிகளுக்கும் சம்பளம் பெறுவதற்கான ஏற்பாடையும் வருங்கால வைப்பு நிதி பணத்தை கட்டுவதற்கான ஏற்பாடையும் நாங்கள் செய்கிறோம் என்று மேயரும் துணை மேயரும் உத்தரவாதம் அளித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். இவர்கள் உத்தரவாதத்தை 24ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். 24ஆம் தேதிக்குள்ளாக சம்பளத்தையும் பிராவிடன்ட்டையும் ஒழுங்காக அவர்கள் வழங்கவில்லை என்று சொன்னால், பிஎஃப் அலுவலகத்தை செலுத்தவில்லை என்று சொன்னால் 25ஆம் தேதி காலையில் இங்கே நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம். இங்க வந்து துப்புரவு பணிகளை வேலை செய்யக்கூடிய துப்புரவு தினக்கூலி தொழிலாளிகளுக்கு சம்பளம் முறையாக வழங்காமல் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் வேலை செய்யக்கூடிய ஹவுஸ் கீப்பிங், அதாவது பள்ளிக்கூடங்களில் துப்புரவு பணி ஆற்றும் இந்த மாநகராட்சியில் கிட்டத்தட்ட மாநகராட்சி அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60-65 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடங்களில் ஒரு 140 பெண் தொழிலாளிகள் துப்புரவு பணியை செய்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் பாத்திரம் கழுவது, பள்ளிக்கூடங்களை சுத்தம் செய்வது, இந்த மாதிரியான இந்த வேலைகளும் செய்கிறாங்க. அது மாதிரி அம்மா உணவகத்தில் வேலை செய்கிற ஒரு 120 தொழிலாளிகள் இருக்காங்க. இப்படி பல கிட்டத்தட்ட ஒரு 800 தொழிலாளிகளுக்கு இவர்கள் இங்கே சம்பளமே வழங்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாநகராட்சியில் ராமன் கோல வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அவர்களுக்கும் ஒழுங்காக சம்பளம் வழங்க கிடையாது, பிஎஃப் பணத்தை கட்டுறது கிடையாது. இப்படி தொடர்ச்சியாக தினக்கூலி தொழிலாளிகள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாநகராட்சி ஏதோ பெரிய ஒரு பம்பமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ நாங்கள் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படி ஒரு பம்பத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். தொழிலாளிகளுக்கு விரோதமாக இந்த மாநகராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாநகராட்சியை எதிர்த்து அவர்கள் வாக்குறுதிப்படி 24ஆம் தேதிக்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமான முறையில் 25ஆம் தேதி இங்க காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இதே மாநகராட்சியில இங்க வேலை செய்கிற போது விபத்துக்கு உள்ளாகி இதுவரைக்கும் 29 துப்புரவு தொழிலாளிகள் இறந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்துக்கு இதுவரையிலும் பிராவிடன்ட் பணம் கூட கிடைக்கல.
பென்ஷன் கூட கிடைக்கல. காரணம் இவர்கள் பாராளுமன்ற பணத்தை ஒழுங்காக செலுத்தாததற்கு காரணம், அந்த கணக்கு வழக்குகளை ஒழுங்காக பராமரிக்காமல் இருப்பதற்கு காரணம். எனவே இதையெல்லாம் அவர்கள் சரி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதே இடத்தில் 25ஆம் தேதி, இந்த மாதம் 25ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.